ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஃபுட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் காஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் 1 கப் துருவின தேங்காய் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறின்றதுனால நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போது கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது சூடாகும் போதே அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு கமகமகமான்னு வருது. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வேகும் போதே எங்கள் பையனுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வந்துடுச்சு. தாளிக்கிற போவேன், என்னம்மா தேங்காய் ஸ்மெல் வருதே அப்படின்னு கேட்குறான். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் தேங்காய் எண்ணெய் போட்டு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நான் முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு செய்ய போகிறேன். மீன் கம்மியாக தான் போட போகிறேன். ஏன்னா மீன் குழம்புல மீன் ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரை தான் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். அதனால் நான் மீன் ஒரு மீன் தான் போட போகிறேன். அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். சும்மா அந்த ஃப்ளேவருக்காக மீன் குழம்பு அவ்வளோதான். பாருங்கள், எகுது அப்படியே மேலே. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. அப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் இப்போ ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆனால் கொதித்து வரும்போது தண்ணி எல்லாம் சுண்டி போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டால் நல்லா கொதித்து மீன் குழம்பு ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். நான் ஒரு முருங்கைக்காவை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஏன் முருங்கைக்காவை நான் இப்போ போட்டுட்டேன்னா முருங்கைக்காய் வேகணும் இல்லை, இது கொதிக்கிறப்போ அது வெந்துடும். இல்லைன்னா நம்ம கடைசியாக போட்டால் முருங்கைக்காய் வேகாது. நல்லா கொதிக்கட்டும். மாங்காய் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். மாங்காய் ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் மாங்காய் நீங்கள் போட்டிங்கன்னா புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மாங்காய் போடலைன்னா புளியை அதிகமாக போட்டுக்கோங்க. நான் மாங்காய் போட போகிறேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நான் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மூடி போட்டுட்டு கொஞ்சம் நான் ஹையில் வைக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பாருங்கள், முருங்கைக்காய் ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போட்டுக்கலாம். அந்த மாங்காய் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுட்டு ஒரு தாளிப்பு போட்டுட்டு இறக்கிடலாம். மீன் கறி ரெடி ஆகிடும். கேரளா ஸ்டைல் மீன் கறி. இப்போது நம்ம மூடி போட்டு வச்சிடணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போது நம்ம வெந்துருச்சானு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, நல்லா இருக்காது மீன் ரொம்ப வெந்துட்டால். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு தாளிப்பு நம்ம தாளித்து ஊற்றிடுவோம். இது வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு தாளித்து இதில் எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டா சுவையான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்நாடு ஃபுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.